ஒரு காலத்தில் கைலாச மலையில் பார்வதி தேவி என்ற தெய்வம் வாழ்ந்து வந்தாள். ஒரு நாள் பார்வதி தேவி குளிக்கச் செல்லும் போது தன் உடலில் இருந்த சந்தன பொடியால் ஒரு அழகான சிறுவனை உருவாக்கினாள். அவனுக்கு நான் உயிர் குளித்து கொடுத்து, வரும் வரை "நான் குளித்து யாரையும் வரும் வரை உள்ளே விடாதே." யாரையும் உள்ளே விடாதே என்று கூறினாள். அந்த சிறுவன் மிகவும் கட்டுப்பாட்டுடன் கதவை காத்தான். அப்போது அங்கு சிவபெருமான் வந்தார். அவர் உள்ளே செல்ல முயன்றபோது அந்த சிறுவன் அவரை தடுத்து நிறுத்தினான். எங்க அம்மா அனுமதி இல்லாமல் யாரையும் உள்ளே விட முடியாது என்றான். இதனால் கோபமடைந்த சிவபெருமான் அந்த சிறுவனின் தலையை வெட்டினார். பின்னர் பார்வதி தேவி வந்து அதை பார்த்ததும் மிகவும் சோகமடைந்தாள். அவன் என் மகன் என்று அழுதாள். அவளை சமாதானப்படுத்த சிவபெருமான் உடனே தனது கண்களை திறந்து வடக்கு திசையில் முதலில் கிடைத்த உயிரினத்தின் தலையை கொண்டுவரச் சொன்னார். அவர்கள் கொண்டு வந்தது ஒரு யானையின் தலை. அதை அந்த சிறுவனின் உடலுடன் இணைத்து அவனை மீண்டும் உயிர்ப்பித்தார். அந்த நாள் முதல் அவன் விநாயகர் என்று அழைக்கப்பட்டான். சிவபெருமான் கூறினார், எந்த நல்ல காரியத்தையும் தொடங்குவதற்கு முன் முதலில் விநாயகரை வழிபட வேண்டும் என்று. அதனால் தான் இன்று வரை நாம் எல்லா நல்ல காரியங்களுக்கும் முன் பிள்ளையாரை வழிபடுகிறோம்.